இந்த பொண்ணு சிஓ உடைய ஒயின் கிளாஸ்ல ஏதோ மருந்து கலந்துட்டு இருக்கிற விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் சிஓ கிட்ட கன்வே பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த மருந்து கலந்த கெட்ட பொண்ணுமே அங்க வந்துடுறாங்க. இந்த சிஓவையும் அவங்களோட கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு என்னுடைய வேலை போனாலும் பரவாயில்ல, அவரை எப்படியாவது காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி அவருடைய பிரைவேட் ரூமுக்குள்ளேயுமே போயிட்டு அந்த ட்ரிங்கை நீங்க குடிக்காதீங்க, அதுல ஏதோ மிக்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த கெட்ட பொண்ணுமே ரொம்ப கோவப்பட்டுட்டு இதை மூஞ்சில ஊத்துறேன் பாரு அப்படின்னு சொன்னதும் அந்த சிஓவும் அதை தடுத்து நிறுத்தி அந்த வைனை ஃபுல்லாவுமே ஒரே மடக்கல குடிச்சிருவாரு. இதுக்கப்புறம் அந்த கெட்ட பொண்ணு அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த பொண்ணு அந்த பிரைவேட் ரூமை விட்டு வெளியில வரும்போது அந்த சிஓ இந்த பொண்ணுடைய கையை பிடிச்சி இழுத்து சோஃபாலையும் தள்ளி விட்டுறாரு. அப்புறம் அன்னைக்கு நைட் இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணா இருக்கிறாங்க. தென் போதை தெளிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சிஓ நான் உனக்கு 50 மில்லியன் பணமும் கொடுக்குறேன், உன்னை கல்யாணமும் பண்ணிக்கிறேன், என்னைய மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட ரெண்டு தங்கச்சி பொண்ணுங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ அந்த பில்லியனரை எப்படியாவது கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த மூணு பொண்ணுங்களுமே பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. இந்த பொண்ணுடைய அட்ராசிட்டிஸ்லாம் தாங்க முடியாம இந்த பொண்ணுங்களுடைய அப்பாவும் நெஞ்சு வலி வந்து இறந்தும் போயிருப்பாரு. அவங்க அப்பா வாங்கி வச்ச கடன்கள் எல்லாம் அடைக்கிறதுக்காக மொத்த சொத்தையும் வித்திருப்பாங்க. இதனால இவங்களுக்கு தங்குறதுக்கு வீடு கூட இல்லாம இப்ப வாடகை வீட்டுல தான் இருக்கிறாங்க. இந்த பொண்ணோட பார்ட் டைம் ஜாபால தான் இந்த குடும்பத்துக்கு இன்கமே வந்துட்டு இருக்குது. அப்பன்னு பார்த்து இந்த சிஓவும் இந்த பொண்ணை பாக்குறதுக்காக அந்த பொண்ணோட வீட்டுக்குமே வராரு. இந்த ரெண்டு சிஸ்டர்ஸும் நீங்க ரெண்டு பேரும் இப்ப மீட் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த பொண்ணையுமே தரத்தரன்னு இழுத்து ரூமுக்குள்ள போட்டு லாக்கும் பண்ணிடுறாங்க. அந்த சிஓ கிட்டயுமே அந்த பொண்ணுங்க இல்ல அவ வெளியில போயிருக்கிறான்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கவும் ரூம்ல இருந்து என்னடா சத்தம் வருதுன்னு சொல்லி இவருமே அந்த ரூம் கதவை ஓபன் பண்ணி பாக்குறாரு.